உணவு பிரியர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு குக்கிங் பருவதமலை. இன்னைக்கு கடவுளுக்கு படைக்கப்படுகிற சுவையான அபிஷேக பஞ்சாமிர்தம் எப்படி செய்யறது அப்படி பார்க்க போறோம். இந்த பஞ்சாமிர்தம் முழுக்க முழுக்க பழங்களை பயன்படுத்தி தான் செய்ய போறோம். அதனால பழங்கள் எடுத்து நறுக்கி கொள்ளலாம். அதுக்கு முதல்ல ஆப்பிள் பழத்தை எடுத்து துண்டு துண்டா வெட்டிக்கிறேன். ஆப்பிள் பழத்தில் இருக்கிற விதைகளை நீக்கி விட்டு ஆப்பிள் பழத்தை துண்டு துண்டா நறுக்கிக்கணும். நறுக்குவதற்கு முன்னாடி பழத்தை நல்லா கழுவி தான் பயன்படுத்தணும். இப்போ அதே போலவே வாழைப்பழத்தையும் தோலை உரித்து தனியாக எடுத்து வைத்து கொள்ளலாம். கடவுளுக்கு இந்த பஞ்சாமிர்தம் செய்கிறதுனால கைகளை சுத்தமாக கழுவிட்டு தான் பஞ்சாமிர்தம் செய்யவே ஆரம்பிக்கணும். இன்னொரு தட்டில் அன்னாச்சி பழத்தை நல்லா செதுக்கி துண்டு துண்டாக நறுக்கி கொள்ளலாம். அன்னாச்சி பழத்தின் கூடவே கொட்டை எடுத்த பேரிச்சம்பழம், விதைகள் நீக்கிய சாத்துக்கொடின்னு பழங்களை எல்லாம் சேர்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது வாழைப்பழம் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வாழைப்பழத்தை சுத்தமான கைகளை கொண்டு நன்றாக கைகளால் பிசைந்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்சாமிர்தம் இப்போ எங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பருவதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தான் இந்த பஞ்சாமிர்தம் தயாராகி வருகிறது. வாழைப்பழத்தை நன்றாக பிசைந்த பிறகு நாம் ஏற்கனவே தயாராக எடுத்து வைத்திருக்கும் ஆப்பிள், அன்னாச்சி, சாத்துக்குடி பழங்களுடன் மாதுளை பழத்தின் விதைகளை சேர்த்து நன்றாக பிசைந்து கொண்டு அதனுடன் துண்டு துண்டாக நறுக்கிய முந்திரி பருப்பு, உலர் திராட்சை பழங்களை சேர்த்து கொள்ளலாம். இந்த கலவையை பிசைந்து வைத்திருக்கும் வாழைப்பழத்துடன் சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும். இது கூட நன்றாக கழுவிய திராட்சை பழங்களை சேர்த்து கொள்ளலாம். இதனுடன் சிறிய கற்கண்டுகளை 1 கிலோ அளவிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நெய் 100 கிராம் பயன்படுத்திக்கலாம். அதே போல நாட்டு சர்க்கரை 1 கிலோ அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதான் கற்கண்டே போட்டாச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துகிறோம் அப்படி கேட்கலாம். நாட்டு சர்க்கரையை கலர் வரணும் அப்படின்றதுக்காகவும் உடல் நலத்திற்கு நல்லது அப்படின்றதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். நாட்டு சர்க்கரையை போட்டால் தான் நமக்கு ஒரு வாசனை தெரியும். நாட்டு சர்க்கரைனா வேறு ஒன்றும் இல்லை, வெள்ளைத்தூள் தான் நாட்டு சர்க்கரை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்பொழுது நறுமணத்திற்காகவும் ஜீரணத்திற்காகவும் நசுக்கிய ஏலக்காய், கிராம்பு பொடிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். கடைசியாக நன்றாக கலக்கிய பிறகு அபிஷேக பஞ்சாமிர்தம் தயார். இப்போ கடவுளுக்கு படைக்க வேண்டியது தான் பாக்கி. உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும்னு வீடியோக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.